வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தெழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே, பேரறிவே, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள் என்ற தலைப்பில் சிந்திப்போம். பகுதி 1. மனிதர்கள் ஏன் துன்பப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, வாழ்க்கை என்னதுன்னு புரியல. இதுதான் மனசுன்னு புரியல, இதுதான் உயிர்னு புரியல, இதுதான் அறிவுன்னு புரியல. ஸோ அந்த தெளிவை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாழ்வியல் முறை சரியான பயிற்சியோடு தேவைப்பட்டுச்சு. ஆக்சுவலாக நாம் இந்த குண்டலினி யோக பயிற்சிங்கிறது இல்லாமல் இந்த மறைபொருள்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, முடியாது, சாத்தியமே இல்லை. இப்போ நாமளே இருக்கோம், சரியா? நாம் இங்கே பயிற்சி பண்ணுறதுனால நம்மளால் எலக்ட்ரானை பேச முடியுது, நியூட்ரானை பேச முடியுது, காந்தத்தை பேச முடியுது, உயிர் துகள் அப்படிங்கிறத உணர முடியுது. இப்போ நாம் இங்கெல்லாம் வரலை, இந்த வார்த்தையெல்லாம் சொன்னால் நம்ம என்ன இப்போ நினைப்போம், நமக்கு என்ன மன உணர்வு வரும்? அது மாதிரி தான் இது இன்னதுன்னு தெரியலை, அதனால் குழப்பங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் உருவாகுது. அப்போ இந்த மெடிடேஷன் ஒன்று பண்ணும்போது தான் நம்மளுடைய உயிர் மீது மனதை செலுத்தி மனதுக்கு மனதை புரிய வைத்து உயிருக்கு அறிவை புரிய வைத்தல் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் இது நடக்கும்போது தான் நமக்கு அதற்கான உள்ள அனுபவங்கள் ஏற்படுது. அதனால தான் நம்மளால் ஏற்றுக்க முடியுது. சில விஷயங்கள் நம்மளால் காந்தம்னா தெரியல, ஆனால் ஃபீல் பண்ணுறோம். இன்றைக்கி நிறைய வந்துருச்சு விஞ்ஞானத்தில். செல்ஃபோனை யூஸ் பண்ணுறது எதில் யூஸ் பண்ணுறோம்? மேக்னெட்டு தான், காந்தம் தான். இப்போ காந்தத்தில் தான் இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. உதாரணங்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்றைக்கி விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இது எல்லாமே இப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய மனசையும் தயார்படுத்தும். அதுதான் குண்டலினி யோகம். அந்த தியான பயிற்சியில் நம்ம ஈடுபடுத்திக்கும் போது சில விஷயங்கள் மறைபொருளெல்லாம் இன்னதுன்னு புரியும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை நாம் ஈஸியாக முடிவெடுக்கலாம். அவ்வளோதான், சுலபமாக முடிவெடுக்கிறது, குழப்பங்கள் இல்லாமல் முடிவெடுக்கும். நம்ம முடிவெடுத்து தான் வாழ்கிறோம். நாம் இவ்வளோ நாளாக நம்முடைய வாழ்க்கையை ஒரு முடிவுக்கு முன்னாடியும் முடிவுக்கு பின்னாடியும் தான் வச்சுருக்கோம். இப்போ நாளைக்கும் முடிவுகளை தொடர்ந்து தான் நம்முடைய வாழ்க்கையை வாழப்போகிறோம். ஒரு முடிவு எடுப்போம் இல்லையா? ஒரு வார முடிவு அல்லது ஒரு வார பிளான், ஒரு மாத பிளான், ஒரு வருட பிளான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு பின்னாடி தான் நம்முடைய வாழ்க்கையை ரன் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி எடுக்கக்கூடிய முடிவு எது மாதிரி இருக்கணும், அதுதான் மனிதர்களிடையே குழப்பங்களை ஏற்படுத்திக்கிறாங்க. ஸோ அப்போ நான் இந்த மெடிடேஷன்லாம் பண்ண இப்படித்தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஷெடியூலுக்குள்ளே, அந்த ப்ரோக்ராமுக்குள்ளே நாம் வந்துடுவோம். அதுக்காக தான் இந்த குண்டலினி யோக முறையை மகரிஷி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த பயிற்சிகளை செய்ய செய்ய மனப்பக்குவம் உண்டாகும். சொல்கிற விஷயங்கள் மேலே, கேட்குற விஷயங்கள் மேலே முழுசாக இல்லாட்டி கூட ஒரு நம்பிக்கையும் ஒரு பிடிப்பும் வரும். எல்லாமே இறைவன் தான், இறைவனுடைய தன்மாற்றம் தான் நாம். இப்போ நமக்கு அனுபவமாகாமல் இதை நாம் ஏற்றுக்க முடியாது. இருந்தாலும் சரி, அது அப்படி தான் இருக்கணும், நாம் கொஞ்சம் பொறுத்திருந்து முயற்சி பண்ணுவோம், நமக்கும் அது புரியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? தவம் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு அந்த அனுபவம் கிடச்சிருச்சா? சுத்த வெளி எனக்குள் அறிவாக உயிராக இருந்து இயங்குகிறது. பெரியவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க, மகரிஷி அதை டிக்ளேர் பண்ணிட்டாங்க, ஓப்பனில் கொண்டு அதை இன்னது தாங்கிறத நமக்கு தெளிவாக கொடுத்துட்டாங்க. அப்போ நாம் சரி, இது அப்படித்தான் இருக்கணும், நாம் இதை நோக்கி போயிட்டுருக்கோம். நமக்கு ஒரு நாள் அந்த இறை அனுபவம் உண்டாகும். அது வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த விளக்கத்தோடு வாழ்ந்துட்டுருக்கோம். இது நாள் வரைக்கும் நாம் எப்படி வாழ்ந்தோம்? பழக்கம்,
பழக்கத்தில் வாழ்ந்துடும். இனிமேல் விளக்கத்துக்கு வாழ்கிறதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும். அதில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த விளக்கங்கிறது இன்னைக்கு கிடைச்ச விளக்கம் இதோட போதுமா, இல்லை இதோட அவ்வளோதானா அப்படின்னா அதுதான் இல்லை. விளக்கங்கள் என்பது இருந்து கொண்டே இருக்கும். தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்பது கடைசி நிமிஷம் வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சாகிற வரைக்கும் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருந்து கொண்டே தான் இருக்கும். இப்போ அந்த விஷயத்தில் நாம் புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளாக நம்மளை விளக்கத்தின் வழியாக வாழ்கிறதுக்கு தயார்படுத்திக்கணும். அப்போ இந்த அறிவின் படி நிலைகள் 3 அப்படிங்கிறதுல தான் மகரிஷி நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேறு அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இப்போ நம்மளுடைய இந்த அறிவை முழுமைப்படுத்தி கொள்ளக்கூடிய செயல்களில் நம்மளை ஆழமாக ஈடுபடுத்திக்கணும். அதுக்கு இடையூறாக இருக்கிற தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கணும். இப்போ தேவையான எண்ணம் தேவையில்லாத எண்ணங்கிறது எப்படி நாம் கண்டுபிடிப்போம்? அதை தான் அகத்தாய்வில் சொல்லி கொடுத்தேன். எண்ணம் ஆராய்தல். ஒரு எண்ணம் நமக்கு நல்ல விளைவை கொடுத்தது அப்படின்னா, எண்ணத்தில் தேவையான எண்ணம் தேவையில்லாத எண்ணம்லாம் கிடையவே கிடையாது. ஒரு செயலில் நல்ல செயல், ஒரு செயலில் கெட்ட செயல்னு இருக்கான்னா இல்லவே இல்லை. அதை பொறுத்த வரைக்கும் ஒரு செயல் தான். ஆனால் அது நல்ல செயல் கெட்ட செயல்ங்கிறது எப்படி அது முடிவாகுது அப்படின்னா, அதனுடைய விளைவு நல்லபடியாக இருந்தது அப்படின்னா அது நல்ல செயல் அப்படின்னு நம்ம மெமரி பண்ணிக்கலாம். அதனுடைய விளைவு மோசமானதாக இருந்தது அப்படின்னா அது தீய செயல், தேவையில்லாத செயல். அது மாதிரி தேவையில்லாத எண்ணம், தேவையில்லாத பழக்கம் அப்படின்னு அதை நம்ம மெமரி பண்ணிக்கணும். அப்போ எண்ணங்கள்லையோ செயல்கள்லையோ நல்லது கெட்டதுங்கிறது இல்லை. ஒரு விளைவை யோசிக்கும்போது தான் நாம் இதை நல்ல எண்ணம்னும் நல்ல செயல்னும் நல்ல பேச்சுன்னும் பேசுகிறோம். அப்போ விளைவை நோக்கி நம்மளுடைய ஃபுல்லாக புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இதனால் வரைக்கும் நாம் ஒரு உணர்வு நமக்கு தூண்டப்பட்டது. அந்த உணர்வு தூண்டப்பட்டதால் ஒரு செயலை செஞ்சோம். இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உணர்வை நான் செயல்படுத்தினால் விளைவு என்னவாகும் அப்படிங்கிறத யோசிக்கணும். அப்படி யோசித்து விளைவு நல்லா வரும், ஓகே அப்படின்னா இந்த எண்ணத்தை நான் என்ன பண்ணலாம், தாராளமாக செயல்படுத்தலாம். அப்படி விளைவு நல்லா இல்லை அப்படின்னா இந்த எண்ணத்தை நான் செயல்படுத்த கூடாது. இந்த மோசமான விளைவை தரக்கூடிய எண்ணங்கள், செயல்கள் இது எல்லாம் நம்மளுடைய உடம்பை பாதிக்கும், மனசை பாதிக்கும், உயிரை பாதிக்கும். உயிர் அது துகளாக இருக்கா. துகளாக இருக்கிற உயிர்கள் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா, காந்தத்தோட கண்ட்ரோலில் உயிர் இருக்கு. இந்த காந்தம் அடர்த்தியாக இருந்தது அப்படின்னா உயிர் நம்ம உடம்புல முழுமையாக இயங்கும். இப்போ காந்தம் என்கிற மனம் கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா, காந்தங்கிற மனசை நாம் குழப்பிக்கிட்டோம், அல்லது நாமளே குழம்புறோம், கவலைப்படுறோம், சினம் உணர்ச்சி வசப்படுறோன்னு வச்சுக்கோங்க. அது நேராக காந்தம் சிதையும் நம்ம உடம்புல இருந்து காந்தம் சிதையும் போது ஆட்டோமேட்டிக்காக உயிரும் சிதையும். துகள்கள் தான். அப்போ உயிர் வெளியே போகும். உயிர் வெளியே போக உயிரினுடைய குவாலிட்டி, உயிரினுடைய குவான்டிட்டி இந்த உடம்புல குறைஞ்சி போயிடும். அப்படி குறைஞ்சி போச்சு அப்படின்னா அதுதான் மேலும் நோயாக மாறுகிறது. இப்போ ஒரு அளவுக்கு குறைஞ்சிட்டு பேலன்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா ஓகே. இன்னும் குறையுது அப்படின்னா அது உடனே இன்னும் மனசை பாதிக்க ஆரம்பிக்கும். நாம் இன்னும் கன்ஃபியூஸ் ஆகும், இன்னும் குழப்பம் அடைய போகும். இப்போ நாம் தெளிவாக கிளாரிட்டியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு காந்தமும் உயிரும் தேவைன்னா நல்லபடியாக தேவை. சும்மா இருக்கக்கூடாது. குவாலிட்டி இல்லாமல் குவான்டிட்டி இல்லாமல் இல்லை, குவாலிட்டியோட குவான்டிட்டியோடு இருக்கணும் காந்தமும் உயிரும். அப்படி குவாலிட்டியோட காந்தத்தையும் உயிரையும் நம்மளால் நமக்குள்ளார செறிய விட்டு அதை டெவலப் பண்ணிக்கக்கூடிய சிஸ்டம்தான் மனவளக்கலை பயிற்சிகள், மகரிஷி கொடுத்த விளக்கங்கள்.
பாருங்க, ஜீவகாந்த பெருக்க பயிற்சி கொடுத்துருக்கோம் இல்லையா? ஒன்று தீப பயிற்சி, இன்னொன்று கண்ணாடி பயிற்சி. இப்போ இந்த பயிற்சிகளில் நம்மளை எந்த அளவுக்கு எவ்வளோ நாட்களாக தொடர்ந்து நம்ம செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்புல ஜீவகாந்தம் அடர்த்தியாக பெருகும். பாருங்க, பத்தாவது நம்ம தவத்தில் செய்கிற ஆற்றல் அல்லது உடற்பயிற்சி செஞ்சு கிடைக்கக்கூடிய ஆற்றல் பத்தாவது, போதவில்லை. அப்படிங்கிறதுக்காக தான் மகிழ்ச்சி என்ன பண்ணியிருக்காங்க, ஜீவகாந்த பெருக்க பயிற்சின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. காயகல்பம் செஞ்சு உடற்பயிற்சி செஞ்சு தவம் செஞ்சு நமக்குள்ள ஒரு ஆற்றல் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் அப்படி இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஆற்றலும் என்ன பண்ணல, போதவில்லை. அப்படிங்கிறதுனால தான் தீப பயிற்சி கண்ணாடி பயிற்சின்னு கொடுக்குறாங்க. அப்போ இந்த கண்ணாடி பயிற்சி தீப பயிற்சியெல்லாம் செய்யும்போது நமக்குள்ள ஜீவகாந்தம் பெருகும். அப்படி பெருகி நிற்கக்கூடிய ஜீவகாந்தத்தை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும், நல்ல முறையில் பயன்படுத்தணும். தொடர்ந்து நம்மளை ஈடுபடுத்திக்கும் போது தான் அந்த பயிற்சியிலேருந்து நமக்கு விளைவு கிடைக்கும். எப்பயாவது ஒரு முறை நாம் பயிற்சி பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அது மாதிரி தான் அந்த விளைவும் இருக்கும். தொடர் முயற்சி, தொடர் பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படின்னா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியும். இப்போ இந்த எண்ணம் தேவையின் மூலமாக வரலாம். இப்போ தேவை மூலமாக வரக்கூடிய எண்ணம், இப்போ உதாரணத்துக்கு நாம் சாப்பாடு, உணவுங்கிறது அடிப்படை தேவை தான் இல்லையா? இப்போ இந்த உணவுங்கிறதுல அடிப்படை தேவையில் என்னுடைய உடம்புக்கு இவ்வளவு போதும்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? அதை மற்றவங்க வெளியே இருந்து சொல்ல முடியாது. அவங்களுக்கு அது ஒரு சிஸ்டம் இருக்கும். அப்போ இந்த அளவுக்கு சாப்பிட்டா அந்த உணவு போதும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த உணவோட நம்மளுடைய தொடர்பு இருக்கணுமே ஒழிய டேஸ்ட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதிகப்படியாக சாப்பிட்டா என்ன ஆகும், அளவோடு சாப்பிட்டா இந்த உணவை உடல் ஜீரணிக்கும். அளவுக்கு மீறி சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த உணவு உடலை ஜீரணித்து விடும். மந்தமாக இருக்கும் இல்லையா? ஃபுல்லாக கட்டுன்னு கட்டினோன்னு வச்சுக்கோங்க, மந்தமாயிடுது இல்லையா? சோம்பேறித்தனம் வருது இல்லையா? உண்ட களைப்பு தொண்டனுக்கும் உண்டு. அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா இது என்ன பண்ணுது, இப்போ இந்த உணவு உடலை ஜீரணித்து கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். இது மாதிரி நாம் முடிவு பண்ணக்கூடாது. உணவு தேவை, அது இந்த உடம்பு இயங்கிறதுக்கும் அந்த 7 தாதுக்களாக பிரியறதுக்கும் தேவையான அளவு இருந்தால் போதும். அதை அவங்கவங்க முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா அவங்கவுங்களுடைய உடல் உழைப்பை பொறுத்து மாறும், கால சீதோஷ்ண நிலையை பொறுத்து மாறும், ஒரே மாதிரி இருக்காது. இப்போ பாருங்கள், இதை ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு மகரிஷி ஒரு ஐடியா சொல்கிறான். என்ன, நீங்கள் காலையில் உணவு எடுத்துக்கிட்டிங்களா? இப்போ இந்த உணவு காலையில் சாப்பிட்டது நம்ம ஒரு 9 மணிக்கு சாப்பிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்க ஒரு கணக்கு. இப்போ அடுத்த உணவு நாம் 1 மணிக்கு சாப்பிட போகிறோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னதாக இந்த முன்னாடி சாப்பிட்ட உணவு ஜீரணமாயிடும். பசி எடுக்கணும், பசித்து புசிப்பது தான் நல்லது. அப்போ நமக்கு ஒரு 12 மணிக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுதான் அந்த அளவு. அந்த அளவை நாம் மெயின்டைன் பண்ணிக்கணும். காலையில் சாப்பிட்டது ஒரு 12 மணிக்குள்ளே ஜீரணமாகி முடித்து அடுத்து ஒரு மணி நேரம் பசித்ததுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரமாவது கண்டிப்பாக பசி வந்ததுக்கப்புறம் விட்டுட்டு சாப்பிடுங்கிறாங்க மகிழ்ச்சி. இதுதான் அந்த அளவு. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய உடல் உழைப்பை பொறுத்த வரைக்கும் மாறும், ஒரே மாதிரி இருக்காது. அப்போ நம்ம அடுத்த வேளை உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு அரை மணி நேரமாவது முன்னாடி பசிக்கணும். ஒரு அரை மணி நேரம் விடுங்கங்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம், ½ விடுங்கன்னா என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய உடம்பு இங்கே சத்து பொருட்கள் இல்லை, இந்த ஜீவகாந்தத்தில் போதிய ஆற்றல் இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா வான்காந்தத்திலேருந்து எடுக்க ஆரம்பிக்கும். இந்த உடம்புக்குள்ளார சத்து பொருள் இல்லை அப்படின்னா வான்காந்தத்திலேருந்து எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த அரை மணி நேரம், அதுக்கு தான் அந்த அரை மணி நேரம். ஸோ நமக்கு இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நாளுக்கு நாள் நம்ம தெளிவாக வாழலாம். தேவைக்கும் பழக்கத்தில் எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்க மாட்டோம், அப்படி நிறுத்துவோம். நம்மளுடைய மனசும்
அப்படி நில்லுன்னா நிற்கும், இது வேண்டான்னா வேண்டாம் அப்படின்னு விட்டுரும். ஸோ இது மாதிரி கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம். இந்த டபுள் மைண்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, நான் இந்த பக்கம் முடிவு எடுக்கிறதா அந்த பக்கம் முடிவு, இதெல்லாம் வரவே வராது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் நம்முடைய ஜீவகாந்தம், நம்முடைய உயிராற்றல். இப்போ இதே உணவையே எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டம் இன்னொரு கோணத்தில் சிந்திக்கலாமே. இப்போ இந்த உடம்புக்கு இந்த 7 தாதுக்களாக மாறுறதுக்கு தான் இந்த உணவு தேவை. எனக்கு இதுதான் வேணும், இந்த உணவு தான் வேணும் அப்படின்னு உணவோடு நம்மளுடைய மனசை கொண்டு போய் மெர்ஜாக்கக்கூடாது. உயிர் வாழ்வதற்கு உணவு தேவை, அவ்வளோதான். அதை தாண்டி இதுதான் வேண்டும், இது மாதிரி தான் வேண்டும்னு யோசிச்சா நாம் பழக்கத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். அதுலேருந்து இன்னும் வெளியே விளக்கத்துக்கு வரவில்லை, பழக்கத்திலே சிக்கிட்டு இருக்கோம். பழக்கம் தானே, நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்டு பழகியிருக்கோம். அன்னபூர்ணாவோட இட்லியும் சாம்பாரும் தான் வேணும் அப்படின்னா அந்த அளவுக்கு இந்த நாக்கு அன்னபூர்ணாவுக்கு அடிமையாக இருக்குது. அப்போ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த நாக்கை நாம் இன்னும் கொஞ்சம் வெளியே கொண்டு வர்றதுக்கு நமக்கு போதிய ஜீவகாந்தம் இருக்கணும். போதிய ஜீவகாந்தம் இல்லைன்னா இந்த நாக்கை அந்த அன்னபூர்ணா இட்லியிலேருந்து வெளியே கொண்டு வர்றது, அந்த சாம்பார்லேருந்து வெளியே கொண்டு வர்றது கஷ்டம். ஸோ என்னுடைய உணவுங்கிறது தேவை, அது உடம்புக்கு ஆரோக்கியமானதாக இருக்கணும். அப்போ தான் அதை முடிவு பண்ணுவோம். என்னுடைய உடலுக்கு ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். ஹோட்டலில் தயாரிக்கிற உணவெல்லாம் ஆரோக்கியமான உணவு தானா? ஜஸ்ட் அவங்களுக்கெல்லாம் வியாபாரம், த கஸ்டமர், எனக்கு இவ்வளோ கஸ்டமர் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய பலகீனத்தை அவங்க பலமாக பயன்படுத்திக்கிறாங்க. நல்லா டேஸ்ட்டாக கொடுத்து கஸ்டமரை உருவாக்குறாங்க. இப்போ டேஸ்ட்டுக்காக இவங்க சேர்க்கக்கூடிய பொருட்கள் என்னுடைய உயிருக்கு நல்லதா, என்னுடைய இந்த உயிருக்கு நல்லதா, என்னுடைய இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு நல்லதா அப்படின்னா அது கண்டிப்பாக நல்லதாக இருக்காது. இப்போ 2ஆம் கட்டமாக நாம் இப்படி யோசிக்கணும். உணவு ஓகே, அது என்னுடைய உயிருக்கு பொருத்தமான ஆரோக்கியமான உணவாக இருக்க வேண்டும். ஆரோக்கியம் இல்லாத உணவை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற அந்த தெளிவுக்கு வந்தோம். இப்போ இதே மாதிரி உடைங்கிறதும் தேவை தான். அந்த உடை எப்படி இருக்கணும்? சீதோஷ்ண நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த உடைங்கிறது இருக்கணும். அதுவும் இல்லாமல் கண்ணியமாக இருக்கணும். கண்ணியமான உடை. எதற்காக இந்த கண்ணியமான உடை அப்படின்னா, நம்மளை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு ஒரு உணர்வும் சிந்தனையும் வருது இல்லையா? அந்த உணர்வும் சிந்தனையும் அவர்கிட்ட மட்டும் இருக்காது, அது திருப்பி நம்மகிட்டையும் வரும். வந்து நம்மளுடைய ஜீவகாந்தத்தில் ரெக்கார்ட் ஆகும், நம்மளுடைய ஆறாவில் அது பேஸ்ட் ஆகும். இந்த ஆறாவில் பேஸ்ட் ஆகக்கூடிய இந்த விஷயம் மறுபடியும் நம்மை தூண்டும். அதனால தான் மற்றவங்க பார்க்குறதுக்கு நல்ல மாதிரியாக இருக்கும், நல்ல உணர்வு வரும். நம்மளை மற்றவங்க பார்த்தாங்க அப்படின்னா இவர் நல்ல மனிதர், ஒரு நல்ல சிந்தனையாளர் அப்படிங்கிற உணர்வு வரும். தேவையில்லாத உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி நம்மளுடைய நடை, உடை, பாவனை இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா இது காந்த தத்துவம் தான். நம்ம அவர் நினைக்கிற எண்ணம் நம்மளுடைய ஜீவகாந்தத்தில் பதிஞ்சு மறுபடியும் நமக்கு அதே எண்ணங்கள் தான் உருவாகும், அதே எண்ணம் தான் உருவாகும். ஸோ அதுக்காக தான் கண்ணியமான உடையை நாம் பயன்படுத்தும். உடையில் எந்த விதமான இதுவும் பண்ணிக்கக்கூடாது, கண்ணியமாக இருக்கணும். உடை ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்முடைய அறிவை, நம்முடைய மனதை இது மயக்கி விடும். ஸோ அதனால தான் இந்த விஷயத்தெல்லாம் பெரியவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இது எல்லாமே இது மாதிரியான விஷயங்கள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு என்ன தேவைப்படுது? ஒரு ஆற்றல், ஒரு மனம், ஒரு உயிர் தேவைப்படுகிறது. இப்படிப்பட்ட உயிரை, அப்படிப்பட்ட மனதை நாம் இந்த பயிற்சி மூலமாக டெவலப் பண்ணிக்கணும். இதை தான் சாதாரணமாக மன தூய்மை, செயல் தூய்மைன்னு பேசுகிறோம். நம்முடைய செயல்களை மாற்றிக்கணும். பழக்கத்தில் வரக்கூடியது சில சமயத்தில் நல்ல விஷயமே கூட பழக்கமாக இருக்கலாம். இப்போ டெய்லி நாம் எந்திரிச்சு உடல் பயிற்சி பண்ணுறதுங்கிறது நல்ல பழக்கம். 6 மணி ஆனால் உடல் பயிற்சி பண்ணுறதுங்கிறது பழக்கம்தான், எந்திரிச்சு பழக்கம் பண்ணுறோம்.
அதே மாதிரி தேவையில்லாத விஷயமும் பழக்கத்தில் வரும், தூண்டும். கவனமாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்கும். பழக்கத்தில் வரக்கூடிய எல்லா உணர்வுகளையும் சிந்தனைகளையும் நாம் செயல்படுத்த கூடாது. அப்படி செயல்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய தன்மை மாறிடும், நம்முடைய தரம் மாறிடும். அதெல்லாம் வராமல் பார்த்துக்கணும். பிறர் மன தூண்டுதல் நம்ம கூட்டி கழித்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பிறர் மன தூண்டுதலாக தான். சொந்தமான எண்ணங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். 100 எண்ணங்களை வரிசைப்படுத்தி அதில் நம்மளுடைய சொந்த எண்ணன்னு எது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சா ஒரு 10 நம்மளுடைய சொந்த எண்ணம் இருக்கலாம், தேவையான எண்ணங்கள் நல்லபடியில் இருக்கலாம். பாக்கி 90 எண்ணமும் பிறர் மன தூண்டுதல். விசிபிளாகவும் இன்விசிபிளாகவும் இந்த பிறர் மன தூண்டுதல் நிறைய இருக்கு. இதெல்லாம் நம்ம சிந்தனை பண்ணணும். அதனால தான் இந்த எண்ணங்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒழுங்குபடுத்தினாதான் மகிழ்ச்சி. பாருங்க, ஃபவுண்டேஷன் கிளாஸில் நமக்கு ஆக்கினை, சாந்தி, துரியம் 3 தீட்சை கொடுத்தோமா ஃபவுண்டேஷனில். அதுக்கு அடுத்த தீட்சை எங்கே வருது அப்படின்னா 2ஆம் நிலை அகத்தாய்வில் துரியாதீதம் இல்லையா? இப்போ 2ஆம் நிலை அகத்தாய்வு துரியாதீதத்தில் தான் அடுத்த தீட்சை. இப்போ இந்த முதல் நிலை அகத்தாய்வில் தான் மகிழ்ச்சி என்ன வச்சுருக்காங்க? எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், வாழ்க்கை தத்துவம், இப்படி வச்சுக்கோங்க. எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம், ஆசை சீரமைத்தல்ங்கிறது ஒரு ப்ராப்ளம், சினம் தவித்தல்ங்கிறது ஒரு ப்ராப்ளம், கவலை ஒழித்தல்ங்கிறது ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் நாம் சால்வ் பண்ணாமல் துரியாதீதம்ங்கிற அந்த நிலைக்கு நாம் போக முடியாது. துரியத்துக்கும் துரியாதீதத்துக்கும் நடுவில் மகரிஷி எண்ணம் ஆராய்தலை வைத்திருக்கிறார்கள், ஆசை சீரமைத்தலை வைத்திருக்கிறார்கள், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், வாழ்க்கை தத்துவம். இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணாதான் நமக்கு துரியாதீதம். இப்போ எவ்வளவு ஆழமாக சிந்தனை பண்ணி மகரிஷி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் நாம் சால்வ் பண்ணணும். அதனால தான் நாம் அவருக்கு கருணை, நமக்கு தீட்சையெல்லாம் கொடுத்துட்டாங்க. நாம் பாஸ் ஆனோமா இல்லையான்னு நமக்கு தானே தெரியும். நாம் துரியாதீதத்துக்கு போனால் நமக்கு ஏன் ஃபீல் ஆக மாட்டேங்குது? பேரியக்க மண்டலத்துக்கும் சுத்த வெளிக்கும் வித்தியாசம் இருக்குது. சுத்த வெளியும் பேரியக்க மண்டலமும் ஒரே மாதிரி இருக்காது, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்ம சுத்த வெளிக்கு போனால் அதை நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயத்தில் நம்ம கிளியர் பண்ணாமல் அங்கே கிடைக்காது. நம்மளுடைய எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல். இங்கே நாம் இதை பாஸ் பண்ணாமல் அங்கே நாம் அதை ஃபீல் பண்ண முடியாது. அதனால தான் இந்த நிலைக்கு போகணுங்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சரி பண்ணிக்கங்க அப்படின்னு மகரிஷி கொடுத்துருக்காங்க. மறுபடியும் இதை நம்ம ப்ராக்டிக்கலாக செய்யணும். மகரிஷி பாருங்களேன், இது ப்ராக்டிக்கலாலாம் செய்ய வேண்டியதில்லை, தேரியாக மட்டுமே இருந்தால் போதும் நம்ம திருந்திடுவோம் அப்படின்னு ஒரு விஷயம் நம்மகிட்ட இருக்குன்னா ப்ராக்டிக்கலாக கொண்டு வந்திருக்கவே மாட்டாங்க. ஆனால் பேப்பர் ஒர்க்குன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பேப்பர் ஒர்க்கு, அந்த பேப்பர் ஒர்க்கை நாம் பண்ணாதான் அதிலேருந்து வெளியே வருவோன்னு அர்த்தம். முதல்நிலை அகத்தாய்வு அட்டன் பண்ணதோடு அந்த பேப்பரை வாங்கி பத்திரமா வச்சுருக்கோம் அப்படின்னா நாம் தான் யோசிக்கணும். நம்ம அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாமல் இருக்கோம். எப்படி நமக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும்? இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணால் தான் இன்க்ரிமெண்ட்டு. இப்போ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். அதற்கான முறைகளை எல்லாம் மகிழ்ச்சி சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே ஒன்றும் பெருசாலாம் கிடையவே கிடையாது, தேவையும் இல்லை. காலத்தால் சில விஷயங்கள் மாறிமே ஒழிய, ஆனால் நடைமுறையில் இதுதான் இருக்க போகுது. இப்போ இதை எல்லாத்தையும் நாம் மறுபடியும் அப்ளை பண்ணி பார்க்கணும். நம்முடைய எண்ணங்கள் நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு வர்ற வரைக்கும் எண்ணம் ஆராய்தலை செய்ய வேண்டும். மறுபடியும் நம்மை இந்த நிகழ்ச்சியோடு இணைச்சிக்கணும். மறுபடியும் ஆசை சீரமைத்தல். இப்போ அந்த ஆசை
இன்றைக்கி காலங்கள் மாறுது இல்லையா? ஒரு காலத்துலேருந்து இன்னொரு காலத்துக்கு நாம் ட்ராவல் ஆகிறோம். ஒரு பருவத்திலேருந்து இன்னொரு பருவத்துக்கு ட்ராவல் ஆகிறோம். வயது இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது மறுபடியும் தேவைகள் ஆசைகளாக உருவாகத்தான் செய்யும். ஆசைகளை தூண்டத்தான் செய்யும். அப்பயும் நமக்கு என்ன தேவைப்படுது? ஆசை சீரமைத்தல் தேவைப்படுகிறது. அப்போ நாம் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக செஞ்சு ஒரு வருஷமாவது கண்டினியூவாக அதை நம்ம செஞ்சு நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு பெருசாக பேப்பர் ஒர்க்குன்னு தேவை கிடையாது. அப்படி ஓப்பன் ஆகும்போதே இது ஆகாது, இது நமக்கு பொருந்தாது அப்படின்னு ஆரம்பிக்கிற இடத்துலையே அதை என்ன பண்ணலாம்? ஃபினிஷிங் பண்ணிடலாம். இப்போ நமக்கு பேப்பர் ஒர்க்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த அளவுக்கு நாம் இந்த பக்கம் மயங்கிய நிலையில் வாழ்ந்து பழகிவிட்டோம். மயக்க விளைவுகளில் வாழ்ந்து சுகபோகமாக வாழ்ந்துருக்கோம். கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. சுகபோகமாக மயக்க விளைவுகளில் வாழ்ந்து பழகிட்டோம். அதிலிருந்து வெளியே வர்றதுக்குள்ளார அவ்வளோ பாடாக இருக்குது. அதனால தான் மகரிஷி இந்த பேப்பர் ஒர்க்லாம் கொடுத்தாங்க. ஆதி காலத்தில் சொன்ன விஷயமே தான். நல்லதையே செய்யுங்க, நல்லதையே பேசுங்க, நல்லதையே சிந்திங்க, எல்லாரும் சொன்னது தான். ஆனால் யார் கேட்டோம்? நல்லா பேசுனீங்க ஐயா, என்ன ஒரு அற்புதமான சொற்பொழிவு அப்படின்னு கேட்டதை மெமரி பண்ணி வச்சுருக்கோம். இது என்னுடைய வாழ்க்கை திருத்தத்துக்காக கொடுத்ததுன்னு கொஞ்சமாவது யோசிச்சோமா? திருவள்ளுவரே அப்படி தான் பண்ணியிருக்கோம். ஒரே வரியில் எல்லாத்தையும் சொல்லியிருக்கார். ஆனால் எதுக்காக மெமரி பண்ணி வச்சுருக்கோம்? 2 மார்க்குக்காக அவர் மெமரி பண்ணி வச்சுருக்கோம். இது வாழ்க்கையவே நமக்கு அவங்கெல்லாம் வார்த்தைகளாக கொடுத்தாங்க. ஸோ அந்த காலத்தில் அது அப்படி இருந்துச்சு. அதெல்லாம் பத்தலைங்கிறனால தான் மகரிஷி ப்ராக்டிக்கலாக இறங்கிட்டாங்க. ப்ராக்டிக்கல் பயிற்சி இல்லாமல் சரிப்பட்டு வராது, அப்படியே தான் போயிட்டே இருக்கும். அப்படிங்கிறனால தான் நமக்கு தவத்தை கொடுத்து நம்மளை உயர்த்துறாங்க, விளக்கங்களை கொடுத்து உயர்த்துறாங்க. அப்போ தவம், தற்சோதனை இதெல்லாம் உள்ளே சேர நாம் கொஞ்சம் கொஞ்சமாக உயரும். நம்மளை இந்த அளவுக்கு இந்த விளக்கங்கள்லையும் இந்த பயிற்சிகள்லையும் நம்மளை ஆழமாக ஈடுபடுத்திக்கிறோமோ அது நம்மக்கிட்ட தானே இருக்குது. பெரியவங்க எல்லாரும் மகரிஷின்னு கூட நம்மளை காப்பாற்றுறதுக்கு கையை கொடுத்து தூக்குறதுக்காக ரெடியாக தான் இருக்காங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? எண்ணெய்க்குள்ளே கையை முக்கிட்டு என்ன தூக்குங்க, காப்பாற்றிடுறியான்னு பார்க்குறேன் நான் அப்படின்னு பண்ணுறோம். எண்ணெய்க்குள்ளே கொண்டு கையை முக்கிட்டு அவரும் பாவம் சீயக்காவை போட்டாவது பிடிச்சிடலான்னு முயற்சி பண்ணுறாரு. அப்பையும் வலிக்கிட்டு நழுவிட்டு போயிடுது. அவரையே சோதிக்கணும் பாருங்க, நம்ம எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க. இங்கே கொடுக்குற பயிற்சியெல்லாம் எங்களை காப்பாற்றிடுமா என்ன, பார்த்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்மளும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும். நாம் நமக்குள்ளாக இடம் கொடுக்காத வரை எதுவுமே நமக்குள் மாறாது. ஒரு அரிசி சாதமாக மாறணும் அப்படின்னா நாம் அரிசியை ஊற வச்சு தூக்கி போட்டு நெருப்பு மூட்டினோம் அப்படின்னா உலை கொதிக்க அது சாதமாக மாறும் இல்லையா? இதுதான் அதோட ப்ராசஸ். இப்போ நாம் தூக்கி போட்டோம், அடுப்பும் பற்ற வச்சாச்சு, உலையும் கொதிக்குது, ஆனால் அரிசியாகவே இருக்குது, சாதம் ஆகலை. என்ன அர்த்தம்? இந்த நீருக்கு தனக்குள் இடம் கொடுக்காததால் இந்த அரிசியாகவே இருக்கு, பயன்பாட்டுக்கு வரமாட்டேங்குது. எப்போது இந்த நீருக்கு தனக்குள் அரிசி இடம் கொடுக்கிறதோ அப்போ தான் அது சாதமாக மாறும், பயன்பாட்டு பொருளாக மாறும். நாம் நமக்குள்ளாக நல்ல விஷயங்களுக்கு இடம் கொடுக்கும்போது நாம் பயன்படு பொருளாக மாறுவோம். மற்றவங்களெல்லாம் விடுங்க, நமக்கே நாம் அப்போ தான் பயன்படுவோம். அது வரைக்கும் நமக்கே கூட நாம் பாரம்தான், பிரச்சனையோடு தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த நல்ல விஷயங்களுக்கு உடற்பயிற்சி, காயக்கல்பம், அகத்தாய்வு இது எல்லாத்துக்கும் நமக்குள்ளே நாம் இடம் கொடுக்கணும். தவம் இது எல்லாத்துக்கும் நமக்குள்ளே நாம் இடம் கொடுக்கும்போது நாம் நமக்கே பிரயோஜனப்படும், பயன்படும். தொடர்ந்து செய்யணும். காலை மாலை உணவுக்கு முன்னதாக அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் செய்யணும்.
உணவுக்கு முன்னதாக எதுக்காக காயகல்ப பயிற்சியை மகரிஷி வச்சாங்க அப்படின்னா, இந்த 7 தாதுக்களாக மாறக்கூடிய அந்த சிஸ்டம் நம்ம உடம்புல நடக்கும்போது, இந்த எக்டோபிளாசம் ஓஜஸ் ஆற்றலோட இந்த 7 தாதுக்களாக மாறிச்சு அப்படின்னா குவாலிட்டி இருக்கும். நம்முடைய செல்களுக்கு ஜீரணிக்கக்கூடிய சக்தியை இந்த எக்டோபிளாசம் கொடுக்கும், ஓஜஸ் ஆற்றல் கொடுக்கும். அப்போ இது வந்து நல்ல முறையில் குவான்டிட்டியோட குவாலிட்டியோட 7 தாதுக்களும் மாறும். குவாலிட்டி இல்லாமல் குவான்டிட்டி இல்லாமல் ரத்தம் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க, இது நல்லதா? ரத்த சோகை. குவாலிட்டி இல்லை, குவான்டிட்டி இல்லை. நம்ம உடம்புல ரத்தத்தினுடைய அளவு கரெக்டாக இருக்கணும். ரத்தத்தில் எல்லா சத்து பொருட்களும் சரியாக இருக்கணும். ரத்தத்தினுடைய அளவு குறைஞ்சாலும் சத்து பொருளுடைய அளவு குறைஞ்சாலும் நமக்கு நோய்கள் உண்டாகும். அப்போ ரத்தமாக கன்வெர்ட் ஆகும்போது அது குவான்டிட்டியோடையும் குவாலிட்டியோடையும் கன்வெர்ட் ஆகும். அதனால தான் மகரிஷி காயகல்பத்தை உணவுக்கு முன்னாடி வச்சுருக்காங்க. இது முதல் பலன். ரெண்டாவது பலன் என்ன அப்படின்னா, நாம் இந்த நொறுக்கு தீனி தின்றதெல்லாம் விட்டுருவோம். காயகல்பம் பண்ணுறதா இருந்தால் எம்டி ஸ்டொமக்கில் தான் பண்ணி ஆகும். அப்போ ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் இடையில நாம் ஃப்ரீயாக விட்டாதான், 4 மணி நேரம் விட்டாதான் அடுத்த உணவுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு இடையில பஜ்ஜி போண்டா அது இதுன்னு உள்ள தள்ளணும் அப்படின்னா காயகல்பு போயிடும், செய்ய முடியாது. ஸோ அதனால் இது மறைமுகமாக எவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுக்குது பாருங்க. ஆக்சுவலாக நானும் கூட அப்படி தான் பண்ணேன். காயகல்பத்தை ரெகுலராக செய்தே தீர்வது அப்படின்னு தீர்மானம் பண்ணோம். அப்படிங்கும்போது இந்த நொறுக்கு தீனி தின்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக விட்டு போயிடுச்சு. பாயிண்ட் டு பாயிண்ட், காலை உணவு அப்படி விட்டோம்னா அதுக்கப்புறம் மாலை உணவு, அதுக்கப்புறம் நைட்டு அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்ம மாறிடுவோம். அப்போ இந்த விஷயத்தில் ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கும்போது தான் நாம் மாறும். ரெண்டாவது, நம்மளுடைய ஒரு விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்கணும். தவறாக மாற்றி உள்ளதை உள்ளவாறு புரிந்து கொள்ளுதல்னு இருக்கு இல்லையா? கொஞ்சம் மாற்றி புரிஞ்சுக்கிட்டாலும் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும். அது மாதிரி எனக்கு ஒரு தடவை நடந்துச்சு. என்ன விட இந்த காயகல்ப பயிற்சி எடுத்து ஒரு 10-15 நாள் கழித்து என்னாச்சு, அப்படி இருமி சளியை துப்புனா சளி ஃபுல்லாக பிளட்டு. அப்போ அவங்க பயமெல்லாம் கிடையாது, பயப்படவெல்லாம் இல்லை. ஏன் இது நடக்குது, எதனால் இது வருது, இது மாதிரி நமக்கு வந்ததே கிடையாது லைஃப்பில். அதுக்கு முன்னாடியெல்லாம் இது இப்படி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை. இப்போ ஏன் நடக்குது, எதனால் நடக்குது, நம்ம என்ன பண்ணுறோன்னு இதெல்லாம் அறிவு யோசிக்க சொல்லுது பாருங்க. நீ என்ன பண்ணுறேன்னு யோசி, என்ன பண்ணுற, புதுசாக என்ன பண்ண அப்படின்னு பண்ணும்போது இந்த காயகல்ப பயிற்சியெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஒருவேளை அதனுடைய இம்பேக்ட் தான் இது. சரி அப்படின்னு முடிவு பண்ணேன். என்ன, நம்மக்கிட்ட இருக்கிற தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் வெளியே தள்ளுது. காயகல்ப பயிற்சி என்ன பண்ணுது, நம்மக்கிட்ட ரத்தத்தில் இருக்கிற தேவையில்லாத இறந்து போன செல்களை எல்லாம் வெளியே தள்ளுது. அப்போ நம்மகிட்ட இருந்து நல்ல வெளியே போகிறது நல்ல விஷயம் தானே, தேவையில்லாதது. ஓகே, இனிமேல் காயகல்ப பயிற்சியை விட்டுறக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். ஜஸ்ட்டு நான் மாற்றி மட்டும் யோசிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, காயகல்பத்தால் தான் இது நடக்குது, இனிமேல் இந்த காயகல்ப பயிற்சியை செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தா அன்னையோடு முடிஞ்சது. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ண கற்றுக்கணும். அப்போ அதுலேருந்து எடுத்த முடிவு தான், இனிமேல் இந்த காயகல்ப பயிற்சியை விட்டுறக்கூடாது. ரெண்டாவது, ஆரம்பத்தில் மகிழ்ச்சிகிட்ட வரும்போது நமக்கு இந்த வீசிங் ப்ராப்ளம் இருந்துச்சு, ஆஸ்மா ப்ராப்ளம். உலகத்திலேயே கொடுமையான நோய் 2. ஒன்று தொழுநோய், அது பார்க்குறதுக்கே அருவருப்பாக இருக்கக்கூடிய ஒரு மனசை கொன்னுடும். இன்னொன்று, மற்றவங்க நம்மளை ஒரு வேண்டா வெறுப்போடு பார்ப்பாங்க, பாவம். அது தொழுநோய் ரொம்ப கொடுமையானது. இன்னொன்று என்னென்னா இந்த ஆஸ்மா தான். கோயம்புத்தூருக்குள்ளே எங்கேயோ மழை பெய்யக்கூடாது, எனக்கு சிம்டம்ஸ் வரும், மூச்சு திணற ஆரம்பிக்கும், மாடிப்படி ஏற முடியாது, இறங்க முடியாது, குப்பரை படுக்க முடியாது, அவ்வளோ கொடுமை. இப்போ இதிலெல்லாம் இருந்து கொஞ்சம் மாறிச்சு. காயகல்ப பயிற்சி, உடல் பயிற்சியெல்லாம் பண்ணும்போது இது மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் மாறிச்சு. அப்போ மாற ஓகே, இது ஒரு நல்ல விஷயத்தில் நாம் இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு தொடர்ந்து அந்த விஷயத்தை நாம் செய்துக்கிட்டே இருந்தோம். இப்போ நாம் எடுக்கிற முடிவுகள், நம்மளுடைய சிந்தனைகள் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ நம்ம நம்மளுடைய குழப்பத்தை கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் நமக்குள்ளேயே இருக்குது. வெளியெல்லாம் யாரும் நம்மளை குழப்ப வேண்டியதே இல்லை, உள்ளுக்குள்ளேயே ஆல்ரெடி ஸ்டோரேஜில் இருக்குது.
இப்போ குழப்பம் வந்தாலும் குழப்பினாலும் நாம் குழம்பாமல் தெளிவாக இருக்கும். அதனால தான் மகரிஷி இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. உள்ளதை உள்ளவாறு உணர்தல். இது இதனால தான் நடக்குது, இதை நாம் பாஸ் பண்ணிக்கலாம், ஓகே பண்ணிக்கலாம். உள்ளதை உள்ளவாறு உணரும், மாற்றி புரிஞ்சிக்கக்கூடாது. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் நாம் தொடர்ந்து செய்ய செய்ய நமக்குள்ள ஒரு மாற்றங்கள் உருவாகும். இப்போ காயகல்ப பயிற்சியில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும், இந்த 7 தாதுக்களை மாற்றக்கூடிய அந்த கண்டென்ட் சிறப்பாக நடக்கும், அற்புதமாக நடக்கும். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் நல்லபடியாக நடந்ததுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக காயகல்ப பயிற்சியை சொல்கிறேன் இல்லையா, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், மரணத்தை தள்ளி போடலாம், இளமையோடு வாழலாம் அப்படின்னு. இப்போ மரணத்தை தள்ளி போடுறது, இளமையோடு வாழ்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஆனால் இந்த காயகல்ப பயிற்சி செய்ய செய்ய அது சாத்தியம். சாத்தியம் நிறைய நமக்குள்ளே நடக்கும், அனுபவமாக கிடைக்கும். ஆனால் அதை தொடர்ந்து செய்யணும், நம்பிக்கையோடு செய்யணும். இன்னொரு விஷயம் என்னென்னா நம்பணும். நாம் ஒரு விஷயத்தை நம்பி செய்யும்போது அதனுடைய விளைவு வேறு. நம்பாமல் சும்மா ஒப்புக்கு சப்பாவாக ஏதாவது பண்ணோன்னா அதனுடைய விளைவு வேறு. நாம் நம்பணும், முழுசாக நம்பணும். அப்படி நம்பிக்கையோடு இருந்து செய்யும்போது நமக்குள்ள அது பலவாறான மாற்றங்களை உருவாக்கும். பேர்பட்ட விஷயங்களை மகரிஷி அப்படி சைலன்ஸாக கொடுத்துருக்காங்க. பேர் பாருங்க, எளிய முறை உடல் பயிற்சி, எளிய முறை குண்டலினி யோக பயிற்சி. அப்படி பேர் தான் சாதாரணமானது, ஆனால் இதனுடைய விளைவு பிரம்மாண்டமானது. அந்த பக்கம் வந்து வாழ்ந்து பாருங்க. நாம் வாழ்கிறதுக்காக தானே இது மகரிஷி நமக்கு கொடுத்துருக்காங்க, வாழணும். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வாழ்வியல் முறையை கொடுக்கக்கூடியது இந்த மனவளக்கலை பயிற்சி. அதில் வந்து நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். நம்மளுடைய மனசு நம்மளையே ஏமாற்றும். போலிகளை கண்டு ஏமாறக்கூடாது, ஏமாறக்கூடாது. அது மாதிரி ஒரு தடவை என்னாச்சு, இங்கே நாம் 5 மணிக்கு நமக்கு கிளாஸா, 5 மணிக்கு நம்ம உள்ளே வர்றோம், 5:30 மணிக்கு வகுப்பு துவங்கணும். அப்போ இங்கே வந்து நம்ம டீ குடிக்கிறோம். சரி, அப்புறம் இங்கேருந்து 6:45 கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது வீட்டில் அவங்க டீ ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ குளிச்சு கிழிச்சிட்டு கிளம்புறதுக்கு 9:30 அடுத்த கிளாஸுக்கு வர்றப்ப இது கொஞ்சம் டைட்டாக இருந்தது. 5 மணிக்கு ஒரு டீ, அதுக்கப்புறம் பார்த்தா 7 மணிக்கு ஒரு டீ, மறுபடியும் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பி வர்றது ரொம்ப டைட்டாக இருந்தது. இந்த ஷெடியூலை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுவோமே அப்படின்னு இந்த 7 மணி டீயை விட்டுறலாமே அப்படின்னு யோசித்தேன். இப்போ 7 மணி டீயை விட்டுட்டு நாம் இந்த வீட்டில் வந்து இந்த மூலிகை தண்ணியை ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த துளசி, கற்பூரவள்ளி, அப்புறம் இந்த வெத்தலை, ஜீரகம், மிளகு, கிராம்பு, இதையெல்லாம் போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு ரெகுலராக அதான் குடிக்கிறது. அப்படி குடிக்கும்போது சரி, இனிமேல் நாம் வந்து இந்த தண்ணியை குடிச்சிட்டு அடுத்த ஒர்க்குக்கு போயிடலாம், மூலிகை தண்ணியை குடிச்சிட்டு அடுத்த ஒர்க்குக்கு வந்துடலாம், அந்த 7 மணி டீயை கட் பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கும்போது அன்னைக்கின்னு பாருங்கள், நம்ம வீட்டுக்காரம்மா 6:45 கிளாஸ் முடியுது, 6:50 ஃபோன் பண்ணுறாங்க. நான் அன்னைக்கு அதுக்கு முதல் நாள் நைட்டு தான் இந்த முடிவு எடுக்கிறேன். அந்த அடுத்த நாள் காலையில் கிளம்பிட்டிங்களா, வாங்க டீ வச்சு ரெடியாக இருக்குது, 2 பேரும் சேர்ந்து குடிப்போம். இப்போ நாம் ஒரு முடிவு எடுக்கும்போது அது என்ன பண்ணுது பாருங்க, நம்மளை அந்த முடிவில் நிற்க விடாமல் சூழ்நிலையை உருவாக்குது பாருங்க. சரின்னு அது ஒரு நாள் போச்சு, அவ்வளோதான். நமக்காக டீயை போட்டு வச்சுருக்காங்க, சரி போய் குடிச்சிடுவான், 2 பேரும் சேர்ந்து குடிப்போம் வாங்க சொன்னோன்னா அது முடிஞ்சு போச்சு அன்னையோட. அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு தடவை முயற்சி பண்ணோம். அப்புறம் முயற்சி பண்ணும்போது என்ன ஆகுது, இங்கே 5 மணிக்கு வச்ச டீ சூடு கம்மியாகுது, சூடு கம்மியாகுது. அப்போ இதை குடித்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் போய் 7 மணி டீயை ரெடி பண்ணி குடிக்கிறோம். அப்போ இவ்வளோ தூரம் நாம் வந்து ரன் பண்ணி வந்தாலும் இன்னமும் நம்மளை என்ன பண்ணுது இது, அப்படி சான்ஸ் கிடைச்சா பிடிச்சி இழுத்தரலாங்கிறதுக்கு தயாராக இருக்குவார். இப்போ நம்மளுடைய வினைத்தன்மைகள் சாதாரணமானது இல்லை. அதை வந்து நம்ம கொஞ்சம் டெக்னிக்கலாக தான் என்ன பண்ணணும், டீல் பண்ணணும். அதுக்கிட்ட வந்து நேருக்கு நேராலாம் ஃபேஸ் டு ஃபேஸ் நீயா நானான்னு பார்த்துடலாம் அப்படின்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியெல்லாம் பண்ணோம், அப்படியெல்லாம் ஏதாவது நினச்சோம் அப்படின்னா
ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம அடித்து துவம்சம் பண்ணிட்டு அது போயிட்டே இருக்கும். அதெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாமே நடந்திருக்கு. சிவநிலையை அடைவதற்கு தவம் இருந்து முன்னம் சவநிலையை அடைந்தவர் பல்லோர். சிவநிலையை அடையணுங்கிறதுக்காக தவம் இருந்து இறந்து போனவங்க தான் அதிகம். அப்போ இதெல்லாம் வந்து எதனால் நடக்குது அப்படின்னா, இந்த ஹிஸ்ட்ரி இந்த யாரெல்லாம் வந்து இந்த தன்னை உணரணுங்கிற முயற்சியில் இருக்காங்களோ அவங்களையெல்லாம் அது யார் யாரெல்லாம் இந்த வினைத்தன்மையை மாற்றணும்னு முயற்சி பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுது, அடித்து துவம்சம் பண்ணிடுது. அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, எதிர்த்துருக்காங்க. உன்னை நான் அழிச்சிட்றேன், உன்னை இல்லாமல் பண்ணிடுறேன், கருமையத்தில் இந்த விலங்கினத்தன்மையை இல்லாமல் பண்ணிடுறேன், அழிச்சிட்றேன் அப்படி எல்லாம் நாம் முயற்சி செய்ய கூடாது. அப்படிலாம் முயற்சி பண்ணோம் அப்படின்னா, இப்போ சாதாரணமாக யோசித்து பார்ப்போமே, இப்போ நாம் அதை நம்மளுடைய சில பேர்லாம் கூட சொல்கிறது உண்டு. என் காதுபடவே சொல்லியிருக்காங்க. என்ன, நான் தவம் இருந்து என்னுடைய தவக்கணல்னால என் கருமையத்தில் இருக்கிற விலங்கின பதிவையெல்லாம் அப்படியே அழிக்க போகிறேன், பஸ்பமாக்க போகிறேன், எரித்து சாம்பல் ஆக்க போகிறேன், இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஓ, அப்படிலாம் பண்ணலாமா அந்த காலத்தில்? இப்படி தான் பண்ணணுமா அப்படின்லாம் யோசித்தோம். ஆனால் இப்போ கொஞ்சம் நாளாக விஷயம் என்னன்னு புரியுது. ஸோ இப்படிலாம் நம்ம அதை பண்ண முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை மகரிஷி கொஞ்சம் டெக்னிக்கல் ஒர்க்காக பண்ணுங்க. இப்போ நம்மக்கிட்ட பாருங்கள், அதை அழிக்கணும்னு நினச்சி நம்ம ஒரு மூவ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய அறிவு என்னவோ, சிந்தனை என்னவோ, அனுபவம் என்னவோ, அது வரைக்கும் தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அதை தாண்டி என்ன பண்ண முடியாது, நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. ஆனால் அதுகிட்ட இது நாள் வரைக்கும் அதை யார் யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ டோட்டல் ஹிஸ்ட்ரியே அதோட கையில் வச்சிருக்கு. யார் யாரெல்லாம் தவசிகள் இந்த விலங்கினத்தன்மையை அழிக்கணும்னு முயற்சி பண்ணாங்களோ அதை அவங்களை எல்லாத்தையும் இது எப்படியெல்லாம் வியூகம் வகுத்து துவம்சம் பண்ணிச்சோ டோட்டல் ரெக்கார்டு அது வச்சிருக்கு. நம்மக்கிட்ட நம்மளுடைய அனுபவம் மட்டும்தான் இத்தனோண்டா, அது பிரம்மாண்டமாக இருக்குது. அப்போ அதுக்கிட்ட போய் நம்ம போட்டியெல்லாம் போடக்கூடாது. அதை வந்து அமைதியாக இருந்து சாதிக்கலாம். அதுக்கு தான் வந்து மகரிஷி வாழ்த்துங்க, உங்களுடைய கருமையத்தை வாழ்த்துங்க, உங்களுடைய கருமையத்தில் உள்ள தன்மைகளை எல்லாம் வாழ்த்துங்க. இப்போ வாழ்த்தி அதனுடைய தன்மை என்ன பண்ணலாம், நம்ம மாற்றிடலாம், அதனுடைய வீரியத்தை குறைச்சிடலாம். அப்புறம் நம்ம அதுக்கு பெருசாக பாதிப்பு தராது. அது பாட்டில் அது இருக்கும், நாம் பாட்டில் நாம் நம்மளுடைய ஒர்க்கை பார்த்துட்டு மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அதை நண்பனாக மாற்றிடுங்க. எதிரியாக வச்சிருக்கிற வரைக்கும் தான் அது நமக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை வாழ்த்தி அதை நண்பனாக மாற்றிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது நமக்கு பெருசாக தொந்தரவெல்லாம் கொடுக்காது. அது பாட்டில் அது அமைதியாக இருக்கும். இப்போ நம்மளுடைய விலங்கின பதிவுகள் எல்லாம் நம்ம அழிக்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. இதை வந்து வால்மீகி ஒரு டெக்னிக்கலாக ராமாயணத்தில் சொல்லியிருக்கார். நம்ம ராமாயணத்தை என்னன்னு சிந்தித்தோம், ராமரோட கதை அப்படிதான் யோசித்தோம். பாருங்க எவ்வளோ பெரிய விஞ்ஞானத்தை அவங்க. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் தொடர்வோம். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.